அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பதிவு ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இந்த பதிவிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சு நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், அசுபஸ்தானத்தில் அசுப கிரகம். ஆனால் குரு பகவானுடைய வீடு தான் சுபஸ்தானம். ஆனால் உங்களுக்கு அந்த இடம் அசுபஸ்தானம். அப்போது மறைமுக எதிரிகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மறைமுக எதிரிகள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையாக, நாணயமாக, அற்புதமாக, அழகாக பேசி உங்களை கவுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அந்த சூனியை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஒரு டார்கெட் வச்சு பேசுவாங்க. இவ்வளவு நாள், இவ்வளவு நேரம், இவ்வளவு பணம், இவங்கக்கிட்ட இப்படி ஃபாலோ பண்ணால் கட்டாயம் இவங்கக்கிட்ட நம்ம அதை வாங்கிடலாம், அடைஞ்சிடலாம், இவங்களை வச்சு காரியம் சாதிச்சிடலாம், இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் ஒரு குரூப் இருக்கும். கட்டாயம் இது உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பசுத்தோல் போர்த்திய புலி. உள்ளே இருக்கிறது புலி, வெளியில் பார்த்தா பசுமாடு. இதை எப்படிங்க நம்புறது? இது எப்படி நம்புறது? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது பசுமாடா இல்லை புலியான்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படி தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படின்னா இது எப்போ தெரிய வரும்? இது எப்போ தெரிய வரும்? அதாவது நிறைய இழப்பீடுகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும் அது பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்? இழந்ததை மீட்கிறதுக்காக அவங்கக்கிட்ட போராடுற போது அந்த இடத்துல நம்மளை ரொம்ப அவமானம் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அவமானம் அசிங்கங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறதுனால தான் நம்ம எதையுமே யாரையுமே எதிர்த்து பேச முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம இருப்போம். நம்ம எதிர்த்து பேசணும்னு தோணும், கோபம் பயங்கரமாக வரும், அடித்து கொன்னுலாமான்னு கூட வரும். அந்த அளவுக்கு அந்த கோபதாபங்கள் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் அடக்கி கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் மீண்டும் அந்த பொறுமையை சோதிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துரு, கட்டாயம் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ அந்த வக்ரகதி பயணத்தில் கொடுக்குறார் பலன். 138 நாட்கள். அதாவது இந்த ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பமாயிருச்சு. இது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடியும். 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கிய பயணத்தை ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடிப்பார். அப்போ இந்த 138 நாட்களில் பல விஷயங்கள் ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னாடி வேலையில் உங்களுக்கு நிறைய டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்குலோடு அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. இந்த துலாம் ராசி நண்பர்கள் உங்களை கேட்டால் முதல்ல உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, மாடாக உழைச்சிக்கிட்டு தானே ஐயா இருக்கிறேன், ஆனால் வேலை செய்ய செய்ய வேலையை கொடுத்துக்கிட்டே தானே ஐயா இருக்கிறாங்களே தவிர என்னை ஒரு பாவம்னு கூட பார்க்குறது கிடையாது ஐயா. ஒரு ஈவு இறக்கம், கருணை காட்ட மாட்டேன்றாங்க ஐயா. அப்போ நான் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பாரத்தை நான் சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறனால தான் மீண்டும் மீண்டும் எனக்கு அப்படி கொடுக்குறாங்களா? இதை நான் எதிர்த்து பேசணுன்னு தான் தோணுது ஐயா, ஆனால் பேச முடியலையா. ஆனால் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு எப்போயா வரும்? அந்த மாதிரி பேசுனா நான் ஜெயிச்சிருவேனா? அந்த மாதிரி பேசுனா எனக்கு ஒர்க்குலோடு குறையுமா? இது எப்படியா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 138 நாட்களில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு. எப்படி? கொஞ்சம் அப்படியே துரத்துறவன் துரத்திக்கிட்டே இருந்தால் ஓடுறவன் ஓடிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி. ஓடுறவன் ஓடிக்கிட்டே இருந்தால் துரத்துறவன் துரத்திக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஒரு திருப்பம், அப்படியே லைட்டாக அவனை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரத்தனவன் லைட்டாக அப்படியே அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்பார்.
என்னடா திடீர்னு எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்போ இந்த வக்ரகதி காலத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் ரேஷாக அப்படியேவும் இது உங்களுக்கே நியாயமாக படுதான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேளுங்க. அடுத்த நிமிஷம் அவங்க சரண்டர். உங்களை கண்டு பயந்துக்கிருவாங்க. உங்களை கண்டு பயந்துக்கிருவாங்க. அப்போ இவங்கள வச்சு தான் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இனி அது நடக்காது போல தெரியுது. இனி நாம தான் சரண்டர் ஆகணும். அப்போ நம்ம இறங்கி போனால் தான் மறுபடியும் இவங்களை வச்சு வேலை வாங்கி அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக கொண்டு போக முடியும், நமக்கான லாபத்தை எட்ட முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும், எந்த இடத்துல எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நின்றுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் தாராளமாக. நான் இந்த வேலையே எனக்கு வேணாம்ங்க, நீங்கள் எவ்வளவு சம்பளம் தான் சேர்த்து கொடுத்தாலும் நான் வேறு வேலைக்கு தான் போக போகிறேன், நான் வேறு வேலைக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவானுடைய 138 நாட்கள் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுதே அந்த முயற்சியை பண்ணிடுங்க. கட்டாயம் அந்த வேலைக்கு போய் உட்காந்துருவீங்க, நல்ல சம்பளத்தை போய் உட்காந்துருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். இது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு அப்படிங்கிறத இதில் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக, ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வராமையே இருக்குது ஐயா, ஏகப்பட்ட பணத்தை நான் இழந்திருக்கிறேன், ஒருத்தருக்கு நம்பி வாங்கி கொடுத்துட்டேன், அந்த பணத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அது வந்துச்சுன்னா வாங்கினவன்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக நான் குடும்பம் நடத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் வீதியில் ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியல ஐயா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் 138 நாட்கள் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அந்த பர்சனை நீங்கள் தேடி நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்ககிட்ட அவன் சரணடைஞ்சதான் ஆவான். எப்படி? என்னமோ பண்ணு, பணம் வந்தாங்கன்னு சொல்லி போல்டாக நில்லுங்க. அவன் செய்வதறியாது திகைச்சு போய் வேறு வழியே இல்லை. எப்படி? இது வரைக்கும் நம்ம ஏமாற்றணும், இனிமேல் நம்மளால் முடியாது போல தெரியுது, இது எங்கே போய் விடுமோ தெரியல, நம்மளை நிற்க வைக்காத இடத்துல கொண்டு நிற்க வச்சுமா நினச்சிட்டு கட்டாயம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இதுவும் கட்டாயம் நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நடக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் வாரி தூற்றிய உறவுகள், அதாவது உங்ககிட்ட வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை வாரி தூற்றிய உறவுகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையெல்லாம் ஒரு கை பார்க்கணும்னு நினச்சி நில்லுங்க. எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் வாங்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு ஒன்றும் பலன் இருக்காது. அப்போ இப்போ என்ன காரணத்துக்காக கேட்குறீங்க, பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினதுக்கெல்லாம் என்ன வகுச்சர் அப்படின்னு கேளுங்க. அடுத்த நிமிஷம் அதோட அவங்க சோழி முடிஞ்சது, நமக்கு தொல்லை தீர்ந்தது. கேளுங்க. இதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான உங்களுடைய தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது என்ன தேவைன்னா அத்தியாவசியமான தேவைகள். இந்த அத்தியாவசியமான ஒரு பண தேவை இருக்குது, ஒரு பொருள் தேவை இருக்குது, ஒரு வாகன தேவை இருக்குது, ஏதோ ஒன்று தேவை இருக்குது, நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் கட்டாயம் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டத்திலேயே போட்டுருங்க, இந்த வக்ரகதியிலேயே போட்டுருங்க. கடுமையான உழைப்புக்கு ஊதியம் நிச்சயம் உண்டு. போட்ட திட்டம் கட்டாயம் வெற்றி பெறும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் போய் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண தேவை இருக்குது, அத்தியாவசியமாக தேவைப்படுது, ஒரு கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கிட்டடா கேட்குறது, என்னடா பண்ணுறது, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான் அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு நாள் பழகினவங்களாக இருந்தால் கூட லேசாக அப்படியே போகும், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கட்டாயம் செய்யணும்னு தான் நினைப்பாங்க, கட்டாயம் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த உதவியும் உங்களுக்கு தேடி வரும்.
அதே மாதிரி இந்த வக்ரகதி பயணத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எடுக்கின்ற அதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறோம், மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுகிறாங்க, ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 6ஆம் இடத்துல தான் நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ ஒரு பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம நிச்சயமாக இருப்போம். விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் வெளியூரில் வெளிநாடுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு சொந்த ஊருக்காவது போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் போனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, மாற்றி அமைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி பண்ணுங்கள். இந்த 138 நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றி அமைச்சு அந்த உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் தயங்கி தயங்கி இருந்த நீங்கள் இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் அப்படிங்கிறது வேணாம். துணிச்சலாக இறங்கிருங்க. எப்படி? துணிச்சலாக இறங்கிருங்க. அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பக்கபலமாக உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம இனிமேல் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி சந்தேக கேள்விகளை கேட்காதீங்க. ஆகும், நடக்கும், கிடைக்கும், எடுப்போம், வாங்குவோம், வைப்போம், அந்த மாதிரி நினைங்க. இப்படி தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். புரியுதுங்களா? அப்போ நம்மளை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இனிமே நாம் தலை வணங்கக்கூடாது, தலை நிமிர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மட்டும் போங்க. நிச்சயமாக பல விஷயங்களை நம்ம சாதிப்போம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அன்பு பாசத்தை பொழிகிற மாதிரி ஒரு ஆக்ஷனையும் போட்டுருங்க. அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேவை. இந்த சனி வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி எவ்வளவுதான் நாம் போல்டாக இருந்தாலும் அந்த போல்டான இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நடிப்பாற்றலோடு செய்யுங்க. பாசத்தை காட்டுற மாதிரி காட்டிக்கங்க, அன்பை பொழிகிற மாதிரி பொழிஞ்சிருங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல முன்னாடி இருந்தவங்க பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி நம்மக்கிட்ட இருந்திருப்பாங்க. இப்போ நாம் பசுத்தோல் போர்த்திய புலியாக இருக்க வேணாம். ஒரு சின்ன அதாவது என்னன்னு கேட்டால், நமக்குன்னு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம விட்டு விட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் நல்லா அன்பு பாசத்தோடு, கொஞ்சம் கோபத்தோட தாபத்தோட ஒரு நடிப்பாற்றலும் நமக்கு வேணும். ஏமாற்றவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்களா? நம்ம ஏமாற்ற போகிறது கிடையாது. நம்ம சரித்திரத்தில் துலாம் ராசியினோட சரித்திரத்திலே கிடையாது யாரை ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா? அதனால தான் நீதித்துறையில் நீதிபதிகள். உண்மைதான். தராசு எதுக்கு? நியாயத்துக்கு மட்டும்தாயா, அநியாயத்துக்கு எதுக்கு? அதனால் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பேங்க. பார்த்தீங்களா? இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல இந்த சனி வக்ரத்தில் கொஞ்சம் ரேஷாக அப்படியேவும் கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி கொடுத்து காரியத்தை சாதிச்சுக்குங்க. எப்படி? ரொம்ப அன்பாக அந்யோன்யமாக இருக்கிற மாதிரியும் உங்களை காட்டிக்கங்க. அப்படி காட்டிக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா நண்பர்களே? அதனால் இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வேலை கிடைக்கும். புதிய வேலை, புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்களை சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து செய்து கொடுப்பார். அப்போ வாழ்க்கை மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முதன்மைப்படுத்திக்கங்க, உங்களை நீங்கள் கவனப்படுத்திக்கங்க. எதுக்கும் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷனை காட்டி உங்கள் காரியத்தை சாதிச்சிருக்கேன். ஆக விட்டு கொடுத்துடக்கூடாது, விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன், அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். புரியுதுங்களா நண்பர்களே? இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.